இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்க மருமகளுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டேன். இந்த காவடியை தூக்கிக்கிட்டு போய் உங்க வேண்டுதலை நிறைவேற்றுங்க. சரிங்க சாமி. கடவுள் அருள் உங்களுக்கு கிட்டட்டும். எதுக்குமா காவடி எல்லாம்? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாதுன்னு நான் அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும்னு தான் பாத யாத்திரையா காவடியை தூக்கிக்கிட்டு பழனிக்கு போக போறேன். மா, என்ன விளையாடுறீங்களா? இந்த வேண்டுதெல்லாம் தேவையா? போ, உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்லம்மா. மா, பாத யாத்திரைலாம் உங்களால போக முடியாதுமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம். இல்லப்பா, நீயும் ரேவதியும் எப்பவும் இணை பிரியாம இருக்கணும்னா நான் பாத யாத்திரை போய் தான் ஆகணும். என்ன தடுக்காதப்பா. மா, ஏம்மா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா. ப்ளீஸ்மா, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யாத்திரெல்லாம் வேண்டாமா ப்ளீஸ். ஆமா அத்தை, உடம்ப வருத்திக்காதீங்க, அப்புறம் அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இந்த வயசுல நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம், சொன்னா கேளுங்க. நான் இந்த வேண்டுதலை யாருக்காக செய்ய போறேன்? என் மகனுக்கு மருமகளுக்காக செய்ய போறேன். அது எனக்கு சந்தோஷம்தான். மா, நீங்க அவ்வளவு தூரம் எப்படிமா தனியா போவீங்க? நான் தனியா போகலப்பா, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் போறேன். நீ பயப்படாத. இப்பதான் கல்யாண வாழ்க்கையில அடி எடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த பாத யாத்திரை போக போறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன தடுக்காதீங்க. ஹரோகரா ஹரோகரா முருகா சண்முகா. ஹரோகரா ஹரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. முருகனுக்கு ஹரோகரா. முருகனுக்கு ஹரோகரா. கந்தனுக்கு ஹரோகரா. கடம்பனுக்கு ஹரோகரா. வேலனுக்கு ஹரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. முருகா. இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் யாருன்னு நிரூபிக்க லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த கிழவியோட ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போதில்ல, அதுக்காக சாமிக்கு சாத்துற நகை எல்லாத்தையும் பேங்க் லாக்கர்ல இருந்து வெளியே எடுக்க போறாங்களாம். கோவில் நகைங்க பத்திரமா இருக்கட்டும்னு லாக்கர்ல வச்சிருப்பாங்க, இப்ப எடுக்கறாங்க, அதுக்கு என்ன? அது சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த நகையை எடுக்க பேங்க் போறது யார் தெரியுமா? யாரு? அங்க டிரைவரா நடிச்சிட்டு இருக்கானே ராஜா, அவன் தான் கையெழுத்து போட்டு நகையெல்லாம் வெளியே எடுக்க போறான். என்னது, இவன் எடுக்க போறானா? ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி அந்த கிழவி கிட்ட போய் சாமி நகையெல்லாம் வெளியே எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அந்த ராஜா சேதுபதி ஊர்ல இல்லாததால இவனை வச்சு எடுக்கலான்னு கிழவி சொல்லிருக்கேன். அந்த சேதுபதி தான் தான் இல்லாதப்ப பேரனை வச்சு எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்போ இவனை வச்சுதான் நகைங்களை வெளியில எடுக்க போறாங்களா? ஆமா, அப்படிதான் முடிவு எடுத்திருக்கிறதா வெறும சொன்னாரு. என்னைக்கு பேங்க் போறாங்க? வர்ற புதன்கிழமை போறாங்களா? அப்ப அந்த டிரைவர் பையன் கண்டிப்பா அன்னைக்கு பேங்க்குக்கு கையெழுத்து போட போவான்ல? போய் தானே ஆகணும், இல்லனா கோயில் நகையை வெளியே எடுக்க முடியாது சந்திரா. சூப்பருங்க, கண்டிப்பா இதுல வசமா அவன் மாட்டுவான். அவன் வந்து கையெழுத்து போட்டா அதுவே நமக்கு பெரிய எவிடன்ஸ் ஆச்சே. ஆமா சந்திரா, அது பெரிய எவிடன்ஸ் தான். இது ஒண்ணு போதுமேங்க. அவன் யாருன்னு அக்கா கிட்ட வெளிச்சம் போட்டு காட்ட, அவனை கூட்டிட்டு வந்து அந்த ராஸ்கலோட முகத்திலே கிழிக்கிறேன். நீ சொன்னா உங்க அக்கா நம்பி உடனே வருவாளா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க?
இல்ல சென்னைக்கு கூட்டிட்டு போய் அவன் யாருன்னு உன்னால நிரூபிக்க முடியலல்ல, அதனால இப்ப மட்டும் வருவாளான்னு ஒரு சந்தேகம்தான். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஏற்கனவே நான் ஏமாத்திட்டுதா அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. இப்ப நான் கூப்பிட்டா ஆரம்பத்துல முரண்டு பிடிக்கதான் செய்வா. இருந்தாலும் எப்படியாவது அவளை பேசி சம்மதிக்க வச்சு பேங்க் கூட்டிட்டு போயிட வேண்டியதா. சரி, அத மட்டும் நீ செஞ்சிட்டேன்னு வை, அவன் கையும் களவுமா மாட்டிப்பான். அதுக்கப்புறம் அவன் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாங்க, கண்டிப்பா நான் அக்காவை பேங்க் கூட்டிட்டு போறேன். அவனும் அக்கா முன்னாடி எப்படி சைன் பண்றான்னு நானும் பாக்குறேன். புத்திசாலித்தனமா எவ்வளவு நாளைக்கு தான் அவன் நம்மளை ஏமாத்த முடியும்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி அவன் கண்டிப்பா மாட்டதான் போறான். என் அக்காவும் அன்னைக்கு அவனை வீட்டை விட்டு துரத்த தான் போறான். சந்திரா, உனக்கு விஷயத்த சொல்லிட்டேன். இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, பார்த்து போ. வரேங்க. என்னடா மவனே சிவனாண்டி, எப்பரா இருக்க? நல்லா இருக்க சித்தப்பா, நல்லா இருக்க. என்ன 5 வருஷமா உங்களை பார்க்கவே முடியலன்ற ஒரே குறை தான். அப்படியே மவனே? ஆமா சித்தப்பா, என்னோட ஹீரோ நீங்க தான். தினம் தினம் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சித்தப்பா, இப்ப உங்களை பார்த்ததும் அப்படியே புதுசா ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு சித்தப்பா. எனக்கு தான் மவனே. உன்னை பார்த்ததுல இந்த சித்தப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாரு, நீ என் அண்ணன் மவனா இருந்தாலும் உன்னை என் பிள்ளைய தாண்டா எப்பவும் நினைக்கிறேன். இதெல்லாம் பாசமா பேசுறீங்க. ஆனா ஜெயிலுக்கு தான் உங்களை வந்து பார்க்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இல்லனா அடிக்கடி வந்து பார்த்துருப்பேன் சித்தப்பா. அதெல்லாம் மவனே, நீங்கெல்லாம் என்ன பார்க்க வந்தா என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதான். என்ன ஒரு மாதிரியா இருக்கும் சித்தப்பா? வெளியே எப்படி ஒரு ராஜா மாதிரி இருந்தோம், இப்ப உள்ள இப்படி இருக்கோமேன்னு மனசு ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கும் மாமனே. நீங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த வருத்தம் இன்னும் அதிகமாயிடும். அந்த டைம்ல உங்க கூடவே கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம் போல தோணும். அது ஒரு மாதிரி ஏக்கம் அவனே. அது ஒரு அவஸ்தடா. அதனாலதான் நான் யாரையும் பார்க்க வர வேண்டாம்னு சொன்னேன். மற்றபடி உள்ள இருக்கிற எல்லா நேரமும் நான் உன்னையே தான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை எல்லாம் விட்டுட்டு இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மவனே. சித்தப்பா, நீங்க இல்லாம எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்பாவும் இல்ல, நீங்களும் உள்ள இருந்ததால நான் தான் ரொம்ப அனாதை மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏய், அதான் இந்த சித்தப்பா வந்துட்டேனடா. இந்த பார், இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இந்த சித்தப்பா எப்பவும் உனக்கு பக்கபலமா இருப்பா. ஆமா, என் மருமக சந்திரா எப்பறா இருக்கா? அவளுக்கு என்ன சித்தப்பா, ரொம்ப நல்லா இருக்கா. சாமுண்டீஸ்வரி வீட்டுல தானே இருக்கா? ஆமா சித்தப்பா, அங்கதான் இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவ அங்க இருக்கிறதா நமக்கு நல்லது. உளவாளிங்க நம்ம கூட இருக்க கூடாது. அவங்க இருக்க வேண்டிய இடம் அரண்மனை தான். என்ன சொல்ற? கரெக்டா சொன்னீங்க சித்தப்பா. அவ அங்க இருக்கிறதாலதான் அங்க நடக்கிற விஷயம்லாம் அப்பப்ப உடனே எனக்கு தெரியுது. சரி, வாங்க சித்தப்பா போலாம். வாங்க. வா.